Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுச்சேரியில் ஏப்ரல் 6ஆம் தேதி ராகுல் காந்தி பரப்புரை மேற்கொள்ளவிருக்கிறார். புதுச்சேரியில் ஏப்ரல் 6ஆம் தேதி ராகுல் காந்தி பரப்புரை மேற்கொள்ளவிருக்கிறார். காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் ஏப்ரல் 6ஆம் தேதி ராகுல் காந்தி பரப்புரை செய்யவுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஏப்ரல் 6ஆம் தேதி புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்யவுள்ளார். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் 6ஆம் தேதி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பரப்புரை மேற்கொள்ளவிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாலவெற்றிவேல். ராகுல் காந்தி அவர்களுடைய பரப்புரை குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். சௌந்தர்யா, புதுச்சேரி மாநிலத்தில் வாக்குப்பதிவு 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வரும் 6ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் ஒரே தேதியில் வெவ்வேறு இடங்களில் தனித்தனியாக பரப்புரை மேற்கொள்கிறார்கள். அந்த அட்டவணை தற்போது வெளியாகி இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்தவரை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய MMFM மார்க்கெட் மைதானத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதே போன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தட்டாஞ்சாவடி மைதானத்தில் மாலை நேரத்தில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். ராகுல் காந்தி காலை 10 மணியிலிருந்து 3 மணி வரை நிகழ்ச்சியில் பங்கேற்பார் என்றும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரை நிகழ்ச்சியில பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அட்டவணைப்படி பார்த்தால் ஸ்டாலினும் ராகுலும் இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை என்பது தெளிவாகிறது. அதற்கு பிறகு அவர்களுடைய சந்திப்பு இருக்குமா என்பது முழுமையான விவரம் வெளியாகவில்லை. அதே போன்று 6ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மண்ணாடிப்பட்டியினுடைய வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து திருக்கனூரில் சாலை வலம் மேற்கொள்கிறார். நாளை 5ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அண்ணா திடலில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அதே போன்று 7ஆம் தேதி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 3 இடங்களில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார் புதுச்சேரியில. அதே போன்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவும் 7ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தருகிறார். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில தேசிய மற்றும் மாநில தலைவர்கள் புதுச்சேரிக்கு அடுத்த 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக வருகை தருகிறார்கள். சௌந்தர்யா, விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.